அதாவது குயிக்காக வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நான் இப்போ எங்கே ரெடியாகி போக போகிறேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் பக்கத்தூர் கோவிலில் திருவிழா. ஸோ இன்றைக்கி வந்து மாவிளக்கு. அதனால் வந்து எங்கள் ஊர்லேருந்து எப்போதுமே ட்ரம்ஸ் வச்சு கூப்பிட்டு போவாங்க. ஸோ எங்கள் ஊர்க்காரங்க எல்லாருமே மாவிளக்கு போட்டுட்டு ட்ரம்ஸ் வச்சு ஜாலியாக பசங்க முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு பின்னாடி எல்லாம் மாவிளக்கு கொண்டுட்டு போவாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அந்த ரோட்டில் பைபாஸ் திருச்சி டு இருக்கிற பைபாஸில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா அழகாக நடந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே போகிறது. அது மாதிரி நல்ல ஒரு ஃபீல் ஈவினிங் டைம் போல் அந்த இருக்கிற டைமில். ஸோ இப்போலாம் வந்து ஒரு 2-3 வருஷமாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சரி, ஓகே, நம்பளாவது சும்மா வண்டியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பங்காளி இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் வரலேன்ட்டாங்க. வேணான்ட்டு சரி நீ வேணுமா போயிட்டு வா அப்படின்னாங்க. எங்கள் பக்கத்து வீட்டார் நீ வந்து கூப்பிட்டாங்களா, சரி அவங்க கூட நம்ம போயிட்டு வரலாம். அவங்களும் நானும் அப்படியே கிளம்பியாச்சு அவங்க குழந்தைங்களோட. ஸோ 4 பேர், அவங்க பசங்க 2 பேர், நான், எங்கள் அண்ணி, பக்கத்து வீட்டு அண்ணி. ஸோ எல்லோரும் தான் கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. ஸோ அவங்க வந்து மாவிளக்கு போடுறாங்க, நான் மாவிளக்கு போடல, சும்மா கூட கோவிலுக்கு போய் சாமி மட்டும் கும்பிட்டு வரலான்னு தான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரெடி ஆகிறேன். ஸோ ஈவினிங்கே வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டேன். இப்போ ரெடி ஆகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6:00 போல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். பாருங்கள் 6:00 எந்தளவுக்கு வெளிச்சம் இருக்குன்ட்டு. நான் வெளியில் தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். ஏன்னா ஹேர்லாம் வந்து உள்ளார வீட்டுக்குள்ளார விழுவுன்ட்டு வெளியில் தான் ஃபோர்ட்டிகோல்கிட்ட தான் வந்து நின்று பார்த்துட்டிங்கன்னா தலை சீவிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய ஹேர் ஸ்டைலை முடிச்சுட்டேன். ஃபைனலாக வந்து என்னோடய வளையல் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிளைன் ஜிமிக்கி தான் வந்துருக்கேன். பிளைன் பேங்கிள், பிளைன் ஜிமிக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வியர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் ரெகுலராக என் கையில் வளையல் இருக்காது, காதில் தோடு இருக்காது, நெத்தியில் பொட்டு இருக்காது, கழுத்தில் செயின் மட்டும் தான் போட்டிருப்பேன், பின்னலும் பின்ன மாட்டேன். ஸோ நான் ஒரு பெண் அப்படிங்கிறதே வந்து எனக்கு இப்போ தான் இந்த மாதிரி எப்பயாவது செய்யும்போது தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ நான் வெளியில் போகிறேன்னா லிப்ஸ்டிக் எப்போதுமே போடுவேன். ஆனால் ஐலைனர் ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக அப்படிங்கிறப்ப வந்து நான் அந்த ஐலைனர் போடுவேன். என்னோடய மேக்கப் பொறுத்தவரையில் லிப்ஸ்டிக், ஐலைனர் மட்டும்தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் மேக்கப் ப்ராடக்ட்னு வந்து யூஸ் பண்ணுறதே. ஸோ அதுக்கப்புறம் இந்த லிப் பாம் மொத்தம் 3. ஸோ இந்த லிப் பாம் வந்து என்னோடய ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மார்க்ஸ் பிராண்ட்லேருந்து இந்த லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். ஒரு 4 லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸும் எடுத்துட்டேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதை ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். என்னோடய மேக்கப்னாலே இதுதான். ஐலைனர், அதுக்கப்புறம் மஸ்காரா, காஜல் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான், அதெல்லாம் போடவே மாட்டேன். ஐலைனரும் அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக் தான். தோடு, வளையல், பொட்டு, தலை பின்னியாச்சு, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என் குட்டி தங்கம் நான் கிளம்பிட்டு இருந்தேன்னா அவன் எனக்கு கீழே தான் படுத்துருந்தான். பாய் போட்டு வெடிக்கை காமிச்சிட்டு படுத்துட்டு இருந்தான். ஈவினிங் டைம்னால அம்மா வெடிக்கை காமிச்சிட்டு இருந்தாங்களா. ஸோ அப்போ வந்து நான் கிளம்ப என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். பா பா, அவனுக்கு பேச வராதுல்ல, இப்போ 8 மந்த் பேபி தானே. ஸோ பா 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 பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் என்ன. ஸோ என் தங்க பிள்ளை அப்புறம் கொஞ்சிட்டு அப்புறம் ஃபைனலாக நான் ஒரு பெண்ணாக உணர்ந்த தருணமே வந்து இதுதான். ஏன்னா என் வாழ்நாளில் நான் பூ அப்படிங்கிறத வச்சதை வந்து கை விரல்களில் விட்டு எண்ணி சொல்லிடலாம். ஸோ எனக்கு பூங்கிறதே அந்தளவுக்கு பிடிக்கும், வாசம் பிடிக்கும், அதை ரசிப்பேன். ஆனால் என் தலையில் வச்சுக்க மாட்டேன். ஸோ என் நாள் ஈவினிங் தான் எங்கள் அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊருக்குள்ளார பூ விற்றுட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அவங்கள்ட்ட வாங்கினா ஒரு உலக்கு வந்து 20 ரூபான்னு சொல்லி 2 உலக்கு வந்து வாங்கினா. மல்லிகைப்பூ இருந்தது, ஆனால் நாங்கள் இந்த தடவை முல்லைப்பூ தான் வாங்கினோம். ஸோ இந்த மாதிரி வாங்கி கட்டுறது வந்து பூ நம்மளுக்கு நிறையா கிடைக்கும், அதிக குவான்டிட்டியில் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், வெறும் 40 ரூபா பூ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து இருக்கும்னா, நீங்கள் வெளியில் போய் வாங்கினீங்கன்னா திட்டத்தட்ட இந்த பூவை வந்து ஒரு 200 ரூபாய்க்காவது வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ பூ வந்து வெறும் 40 ரூபாய்க்கு, அது வில்லேஜ் சைடில் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும்லாம் நினைக்க வேணாம். பூங்கிறது இந்த ஃபங்க்ஷன் டைம்லலாம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஓகே, 40 ரூபாய்க்கு வாங்கின பூ இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் நிறையா பூ இருக்குது, வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி என் அக்கா சொன்னாலாம். இருந்தால் வேஸ்ட்டு தான் அப்படிங்கவும் சரி ஓகே நம்ம வைக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ஆல்ரெடி என் தலையில் பூ வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவும் கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, எங்கள் அக்காவுக்கும் வச்சு
வச்சுட்டாங்க. அப்புறம் நானும் ஃபங்க்ஷன் போகிறனால, அதாவது கோவில் ஃபங்க்ஷன் போகிறனால நானும் பூ வச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊக்கில் வந்து இன்செர்ட் பண்ணி அப்படியே நல்லா செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஹேர்பின் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷன் டைமில் கூட்ட நெரிசலில் கலண்டு விடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஊக்கால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஹேரில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஹேர்பின் வச்சு குத்தியாச்சு. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். பார்க்க எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பார்த்தா பெண் மாதிரி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். பூ வச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஓகே அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இதே மைண்டு எல்லா டைமும் வருமானங்கிறது எனக்கு தெரியல. சரி, ஓகே, எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, சரி. அப்புறம் என்னோடய குட்டி தங்க என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாலாம். ஸோ என் தங்கத்தை அப்புறம் தூங்கி கொஞ்சலாம் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. ஏன்னா நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன், என் தங்கம் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். என்னால் அவனை கொஞ்சாமலும் இருக்க முடியல. நாங்கள் ஒரு பக்கம் கிளம்பணும், டைம் ஆகிடுச்சு வேறு. நான் இப்போ கிளம்பி முடிக்கிறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துருச்சு. பேசிக்காக நான் கிளம்புறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு கொண்டை போடுவேன், ட்ரெஸ்ஸை மாற்றுவேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லிப்ஸ்டிக்கை போடுவேன். ஒரு 10 மினிட்ஸில் என்னோடய வேலை முடிஞ்சிடும், கிளம்புற வேலை. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இந்த மாதிரி ஃபார்மலாக ரெடி ஆகிறனால கொஞ்சம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே எடுத்துருச்சு. ஸோ என் தங்கப்பிள்ளை என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தானா. ஸோ அவனை தூக்கி நல்லா ஒரு கொஞ்சிட்டு, என்னடா நம்ம சித்தி பார்த்ததை விட வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காளேன்ட்டு அவனும் ஆச்சரியமாக என்ன பார்த்துட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் அவனையும் நல்லா தூக்கி கொஞ்சிட்டு, அப்புறம் என் அக்கா அந்த ஸ்நாக் பண்ணியிருந்தா. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த அவல் வச்சு ஒரு ஸ்நாக்கு. ஸோ வேணுமா இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த அவல் ஸ்நாக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கொடுத்தாளா. என்னடி போகிற நேரத்தில் இப்படி பண்ணுறியேடி, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு சில்லுன்னு லைட் சில்னஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ பார்த்துட்டிங்கன்னா அண்ணி வேறு அங்கே வாடி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் உட்காந்து நான் இதை தின்னுக்கிட்டு வேற இருக்கேன். கிளம்பி உட்காந்து நல்லா தின்னுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் சும்மா தலை மட்டும் சீவிட்டு ஈவினிங் எப்போதும் போல் உட்காந்துருந்தாங்க. நான் மட்டும் கோவிலுக்கு கிளம்பியிருந்தேன். ஸோ ஃபைனலாக அதை முடிஞ்ச அளவுக்கு என்னால் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு ஒரு 3-4 வாய் சாப்பிட்டுட்டு எனக்கு மறக்காமல் வச்சிடணும்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். அப்புறம் ஃபைனலாக அந்த செப்பல் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மீஷோவில் ஆர்டர் பண்ணது தான், அதை தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வியர் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ஸோ இதுதான் வந்து கோவில். எங்கள் அண்ணி வந்து மாவிளக்கு தட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க மாவிளக்கு போட்டிருக்காங்க. நான் அவங்க கூட வந்திருக்கேன், அவ்வளோதான். இவங்க தான் என்னோடய பக்கத்து வீட்டு அண்ணி. இது வந்து அவங்களோட பசங்க. ஸோ இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த கம்பத்துக்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கெங்கேயோ இருந்து மக்கள் வந்து காலைல விடிய காத்தால 4 மணி 5 மணி அந்த வாக்கில் வந்து பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது, அங்கே வந்து குளிச்சுட்டு ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்து இங்கே ஊற்றுவாங்க. ஒரு குடம் ஊற்றலாம், விருப்பப்படுற அளவுக்கு கவுண்டிங்கில் ஊற்றலாம். ஸோ நாங்களாம் சின்ன வயசில் ஊற்றிருக்கோம், அந்த ஞாபகம்லாம் இருக்குது. இப்போலாம் ஊற்றுறது இல்லை. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குன்ட்டு. இந்த க்ரௌடில் எப்படி உள்ளார போகிறதுன்னு பயத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா இப்படி ஃபேஸில் ஒரு வாழை இலை விரித்து போட்டு மாவில் வந்து விளக்கு மாதிரி செஞ்சு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி விளக்கு ஏற்றிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படிலாம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளார வந்தாச்சு ஒரு வழியாக. அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு மாவிளாக்கு படைக்கிற ப்ராசஸ் பார்த்துட்டிங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப க்ரௌடுங்க, என்னால் சுத்தமாக முடியல. உள்ளுக்குள்ளார காற்றோட்டமே இல்லை. எந்த அளவுக்கு இருக்குதுன்னா இங்கே பாருங்கள் என்னோடய ஃபேஸை. அப்பா என்னால் முடியவே இல்லை, தலை சுற்றிருச்சு. பயங்கரமான க்ரௌடு. எப்பா ஆளை விடுங்கடா சாமின்ட்டு சாமியை கும்பிட்ட கையோட பின்னாடி வந்து நான் பாட்டுக்கு வந்து நின்றுட்டேன். அப்பாடான்ட்டு மண் பர்ஸு அவங்க கையில் அதை
அதாவது நிறைய கடைகள் இருந்ததா. அப்புறம் எங்கள் ரணாக்குட்டிக்கு தான் ஏதாவது வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக இந்த கிளிகிழிப்பு வாங்கினேன். அது ஒரு 100 ருப்பின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த இதெல்லாம் பொம்மைலாம் இருந்துச்சா. ஸோ அதில் பார்த்துட்டு அப்புறம் அந்த நாய்க்குட்டி பொம்மை இது ஒரு 100 ருப்பிக்கு வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு எங்கள் அண்ணி பொண்ணு இருக்காங்க இல்லையா. ஸோ அவள் வந்து இந்த கையில் வந்து இந்த அச்சு குத்துருன்னு சொன்னான். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் குத்திருக்கோம். ஆனால் இப்போலாம் ஸோ அப்புறம் அவள் குத்திருந்த அழகாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு, திருப்தியாக கும்பிட்டு அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அப்படியே வர்ற வழியில் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் பக்கத்து ஊருக்காரங்க, எங்கள் ஊர் திருக்காமலூர், மேட்டு திருக்காமலூர்காரங்க இவங்க. ஸோ எல்லாம் ட்ரம்ஸ் வச்சு, நாங்கள் சொன்னோம்ல எங்கள் ஊர் சைட்லேருந்து இந்த மாதிரி ட்ரம்ஸ் வச்சு மொத்தமாக எல்லோரும் வருவாங்கட்டு. அதே மாதிரி இப்போ எங்கள் ஊரில் ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஆனால் பக்கத்து ஊரில் அவங்க வச்சு வந்துட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சா. ஸோ அப்படியே வண்டியை ஓரம் கட்டியாச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் 2வது குரூப், சேம் அதே ஊர் தான், அந்த ஊரை சேர்ந்தவங்களே 2வது குரூப் இவங்க ட்ரம்ஸ் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களே. எங்கள் ரணாவை கூட்டிகிட்டு போய் அவன் வேடிக்கை காமிச்சான். அவன் நல்லா திக்கா உக்கான்னு முழிச்சிக்கிட்டு இருந்தான். சவுண்டு கேட்டு ஃபஸ்ட்டு பயந்தான், அதுக்கப்புறம் நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டான், நல்லா பிரைட்டாக இருக்கவும். அப்படியே எல்லாருமே போயிட்டு எங்கள் ஊர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள் கேர்ள்ஸ்லாம் எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோமா. அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. சண்டையில் கிளியாத சட்டையில் குமார் அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன்னாலே சண்டை இல்லாமல் இருக்கிறதே இல்லை. ஸோ சின்னதாக ஒரு சண்டை நடந்துகிட்டு இருந்தது, அதுதான் அது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. அப்புறம் சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு நாங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி டேவே நல்லா தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.